Hello all, I am Surya. Welcome to Apple Advice. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா Airpods 3 ஓட unboxing and first impressions தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்பிள்ல இருந்து என்கிரேவ் பண்ணி வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம Airpods 3 எங்கே வாங்கணும் அப்படின்றத பார்த்துலாம். நான் வந்து Airpods 3 வந்து apple.com/ன்ற அஃபிஷியல் ஆப்பிள் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 18,500 rupees வந்தது. எனக்கு வந்து என்கிரேவிங் போட்டு வாங்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் இந்த 18,500 கொடுத்து வாங்கினேன். குரோமா அண்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 கேஷ்பேக் இருக்குது, கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வந்து ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டேன்னா நாளைக்கு இல்லாமல் நாளன்னைக்கு வந்துடுச்சு. என்கிரேவிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டோன்னா நாளைக்கு காலையிலே வந்து எனக்கு வந்து ஷிப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஆஃப் டேலே வந்து ஒரு என்கிரேவ் பண்ணி அவங்க ஷிப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். நான் வந்து சென்னை மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்கனால மும்பையிலேருந்து தான் ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ மும்பையிலேருந்து அவங்க வந்து ப்ளூ டாட்டில் தான் அனுப்புகிறாங்க. ஸோ 1 டேயில் வந்துடும். இன்றைக்கி மதியானம் அவங்க வந்து ஷிப் பண்ணாங்கன்னா நாளைக்கு மதியானம் வந்துடும். ஸோ நாளைக்கு ஈவினிங் போல் ப்ராடக்ட் வந்துடும். அது மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ப்ராடக்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டாட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே அவங்க வந்து அந்த ஏர்பாட்ஸ் நவரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அமேசான் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாக்ஸில் ஒரு அந்த பபுளாக வரும்ல அது போட்டு அனுப்புவாங்க. பட் இவங்களோட பேக்கேஜிங் எப்பவும் போலவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் மூவே பண்ணல. ஸோ நம்ம ஏர்பாட்ஸ் எடுத்தோடனே பின்னாடி வந்து 2 ஸ்டாப் இருக்குது. ஆக்சுவலாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லிக்காக இப்படி மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா iPhone 13 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுலேயே அப்படி தான் வந்து இப்போ நம்ம வந்து ஏர்பாட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இருக்கிற 2 டேப்பையும் புல் பண்ணோடனே நீங்கள் வந்து பொறுமையாக பாக்ஸ் இப்படி பிடிச்சி லிஃப்ட் பண்ணிங்கன்னா பொறுமையாக பாக்ஸ் இறங்கும். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட் உள்ள வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் அந்த வாரண்டி கைட்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபைன், இதை முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவ்லி ஏர்பாட்ஸ் இருக்குது என்கிரேவ் பண்ணது. அது சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இழுத்தா அவங்க வந்து ஒரு டைப் C to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 rupees இருக்கும். நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ண தான் போகிறோம். எப்படி இருந்தாலும் அந்த கேபிள் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஏர்பாட்ஸ் போயிடலாம். ஏர்பாட்ஸை பிரித்தா அவங்க வந்து நான் கேட்டிருந்த மாதிரி என்கிரேவிங் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிரேவிங் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ஸ்மைலி மூலமாக பண்ணேன். ஸோ எஸ்ன்ற ஒரு ஸ்மைலி இருக்குல்ல அந்த மாதிரி SURYAன்றதை வந்து நான் ஃபுல் ஸ்மைலி மூலமாக கொடுத்துருந்தேன். என்கிரேவிங் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பர்சனல் டச் கொடுக்குதுன்னே சொல்லலாம். லைக் நிறைய பேர் ஏர்பாட்ஸ் 3 வச்சிருப்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் ஏர்பாட்ஸ் 3 வச்சிருக்காங்கன்னா அதில் உங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்கிரேவிங் போட்டிங்கன்னா உங்கள் நேமு அது கடைசி வரைக்கும் இருக்க போகுது அந்த ஏர்பாட்ஸில். அது ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஏர்பாட்ஸ் 3ல. ஸோ இந்த என்கிரேவிங் நம்ம எப்படி பண்ணணும்னா apple.com/in மட்டும்தான் இந்த என்கிரேவிங் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் போல் மும்பையிலும் சரி டெல்லியிலும் சரி ஆப்பிளோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் வருது. அங்கே இனிமேல் கிடைக்கலாம். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐபேட், ஆப்பிள் பென்சில், அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் இந்த 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிரேவிங் கொடுத்துன்னு இருக்காங்க apple.com/in. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே என்கிரேவிங் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் வரும்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து சூர்யா அதுக்கப்புறம் ஒரு பீஸ் சிம்பிள் போடலாம்னு நினச்சேன். ஸோ அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த என்கிரேவிங்க்கு போயிட்டேன். நீங்களும் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வாங்குறீங்க அப்படின்னீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து apple.com/in வாங்கலாம் வித் என்கிரேவிங். ஐபேடாக இருந்தாலும் சரி, பென்சிலாக இருந்தாலும் சரி, ஏர்பாட்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பர்சனல் டச் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏர்பாட்ஸ் வாங்கிட்டோம். எப்படி வாங்கணும் எல்லாத்தையும் பேசியாச்சு. அடுத்தது வாங்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் வந்து டக்குன்னு ஸ்க்ராட்ச் வந்து அதில் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஏர்பாட்ஸ் இன்றைக்கி வருதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே அந்த கேஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே கழிச்சு ஆர்டர் போட்டேன் அமேசானில். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துருச்சு எனக்கு. ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் ஓல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 399 கொடுத்து இது வந்து ஒரு நல்ல ரக்கட் கேஸ் மாதிரி போட்டுருந்து. பட் வந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரக்கட் மாதிரியும் இல்லாமல் நார்மல் கேஸ் மாதிரி இல்லாமல் 2த்தோட காம்பினேஷன் மாதிரி இருந்தது. ஸ்லிம்மாக தான் இருந்தது. பட் நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு 399 கொடுத்து கேஸ் போட்டிங்கன்னா கீழே போடும்போது அந்த ஏர்பாட்ஸ் வெளியில் அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் தாங்கும். அது இல்லாமல் இந்த ஸ்க்ராட்ச், மெயினாக இந்த ஸ்க்ராட்ச் தான். நீங்கள் ஒரு 2 years யூஸ் பண்ண போகிறீங்க, 1.5 years 1 year கழிச்சே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ கேஸ் போடுறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏர்பாட்ஸோட ஃபிட்டு அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஏர்பாட்ஸ் 2 யூசர். பேசிக்கலி எனக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் 2வே இப்படி சைடில் வச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஏர்பாட்ஸ் ப்ரோவோட இது வந்து சின்னது.
ஸோ அது இல்லாமல் இதுக்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கும் தான் நம்ம கம்பேரிசன் வைக்கணும், 2ஓட வைக்கக்கூடாது, ஏன்னா 2 கொஞ்சம் பழைய மாடல். ஏர்பாட்ஸ் ப்ரோக்கும் இதுக்கு என்னென்னா எல்லாமே சேம் தான். இதில் வந்து லைட்டாக பேஸ் அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜ் அதிகம். ஒரு சிங்கிள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் 3 வந்து 6 hours நிற்கும், பட் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து 4.5 hours தான் நிற்கும். அண்ட் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் திருப்பி சார்ஜ் போடலாம்ல, அது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவில் வந்து 24 hours தான், ஏர்பாட்ஸ் 3ல வந்து 30 hours. ஸோ பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக வந்து ஏர்பாட்ஸ் 3 போயிடுங்க. ஸோ இந்த ஹெட்செட் பற்றி நான் சொல்லிடுறேன். ஏர்பாட்ஸ் 2 அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ கலந்து கொடுத்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ, பட் காதில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் இல்லாதது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி காதில் வச்சோடனே வந்து ஏர்பாட்ஸ் 2 யூஸராக இருந்தால் நல்லாவே ஃபீல் பண்ணீங்க. இந்த ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நான் ஏன் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ போகாமல் 3 வாங்கினேன்னா 2 விஷயங்கள். ஒன்று, இது நியூவாக வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பட்ஸ் இருக்க ஏர்பாட்ஸ் வந்து பிடிக்காது. அது வந்து எனக்கு காது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பவுமே வந்து பட்ஸ் இல்லாத ஏர்பாட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி பழக்கம். ஸோ எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுள். சிலருக்கு வந்து பட்ஸ் இருக்க ஏர்பாட்ஸ் கம்ஃபர்டபுள்னா ப்ரோவுக்கு போங்க. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வச்சுன்னு இருக்கேன், ஒரு 1.5 வருஷமாக நம்ம சேனலில் ஒன்றும் வீடியோவே போடல. கன்ஃபார்மாக ப்ரோவோட ரிவ்யூவும் வரும். இதை காதில் போட்டோன்னே செம்ம கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லாம் சின்னது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ரோக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ப்ரோவில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. பெருசாக நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபேன் கிடையாது. எனக்கு வந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். அது நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டால் எனக்கு வந்து ஒரு காது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 3 வாங்கினேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ விட லைட்டாக பேஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் எவ்ரி பீட் வந்து எனக்கு கேட்குதுன்னே சொல்லலாம். வென் கம்பேர்ட் டு ஏர்பாட்ஸ் 2 வந்து இது வந்து ரொம்ப பேஸியாக இருக்குது. மேபி என் ஏர்பாட்ஸ் 2 வந்து ஒரு 2 years ஆகிடுச்சு, அதனால் வந்து சவுண்ட் வந்து ரொம்ப பேஸியாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்பாட்ஸ் 2 விட இது ஃபார் பெட்டர். அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ விட பேஸில் மட்டும் லிட்டில் பெட்டர். நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லவராக இருந்தால் ப்ரோ வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா ஏர்பாட்ஸ் 3 போதுமானது. இது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணினே இருப்போம். பேட்டரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ராப்ளம்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாங்கி 60 daysக்குள்ளே நீங்கள் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போட்டுருங்க. அது வந்து மஸ்ட். ஆப்பிள் கேர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 rupees கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 yearsக்கு வாரண்டி. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணால் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணால் மட்டும் லைட்டாக சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க, அது another 2500 இருக்கலாம். ஸோ ஒரு 2 yearsக்கு வாரண்டி வந்துடும். ஏன்னா வந்து 1 yearல கன்ஃபார்மாக ஏர்பாட்ஸ் பிரச்சனை வராது, ஒரு 1 year மேலே வேணால் வரலாம். பட் நான் இது சொல்கிறது எல்லாமே என்னோட ஏர்பாட்ஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். ஏர்பாட்ஸ் 3 அண்ட் ப்ரோ வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல. ஏர்பாட்ஸ் 3 இப்போ தான் வந்தது, அதனால் கம்ப்ளைண்ட் தெரியாது. ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து கம்ப்ளைண்ட் வரலை, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து அது போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு கீழே போடலாம் எதாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த பட்டுக்கு தான் இருக்குது, இந்த கேஸுக்கு இல்லை. அதனால் கேஸ் எடுத்துன்னு போய் நினைக்கக்கூடாது. இதையும் நினைக்காதீங்க. தானாக வந்து ஏதோ ஸ்வெட் படுதுன்னா அது வந்து நல்லா பார்த்துக்கும், ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக ஏர்பாட்ஸ் 3யோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது தான். ஸோ நீங்கள் வாங்கினோடனே ஒரு கேஸ் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டுருங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஐஃபோன் டு ஐபேட் டு வாட்ச் எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.